வைஷலார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது உங்கள் நடுவில் நான் காட்ட போகிறது ஜெபமலை. அங்கே ஜெபிக்க போயிருந்தேன். என்னுடைய ஆவியில் தேவன் ஏவனதை உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவது நம்ம தமிழ்நாட்டினுள்ள என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜெபிக்கிறதுக்காக தனித்தனியாக மாவட்ட வாரியாக அங்கே வைத்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. நல்லா ஜெபிக்க நடந்து பொறுமையாக நிதானமாக நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல தருணம், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நான் பார்த்தேன். அது என் உள்ளத்தில் ஏவப்பட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. நல்லா இருந்தது. நான் 3 நாள் அங்கே உபவாசித்து ஜெபிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன அந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு விவரமாக எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ரெண்டாவது இந்தியாவில் எந்தெந்த மாநிலம் இருக்குது, எது யூனியன் பிரதேசமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு விவரமாக கொடுத்துருக்காங்க. நான் அதை குறித்து இதில் உங்களுக்கு வீடியோ காட்டலை. ஆனால் மாவட்டத்தை குறித்து நான் வீடியோவாக உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அங்கே தியான மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்தர் மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சந்தியா ஜபம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நம்ம தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணி சுகத்தை பெறுக்கிற ஒரு கோபுரம் ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணி நாமளே சுகத்தை பெற்றுக்கலாம். சைலண்டாக ஜெபிக்கிறதுக்குன்னு ரூம்பாக கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 ரூமுக்கு மேலே இருக்குது. அங்கே ரூம்பாக இருக்குது. நம்ம உள்ளே போய் அந்த ரூமில் அழகாக உட்காந்து வேத வாசிக்க ஜெபிக்க நன்றாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் மலை குன்றுகள் நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. தங்கு இடமும் அருமையாக இருக்குது. பாத்ரூம் வசதியோ டாய்லெட் வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது. அங்கே நம்ம உள்ளே போகிறது ஒரு ரிஜிஸ்டர் ஃபீஸ் மட்டும் வெறும் 25 ரூபா தான் வாங்குகிறாங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியமானது. அந்த 25 ரூபா வருமோ எதுக்குன்னே தெரியல. ஆனால் நம்ம உள்ளே போகிறதுக்காக அது கிடைக்குது. ஆனால் ரொம்ப ஆச்சரியம். 25 ரூபாங்கிற மிக 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 சொல்ப அமௌண்ட்டு தான். உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 15. உள்ளே போனீங்கன்னா நல்லா ஜெபித்து தேவனோடு நல்லா பேசி வருவதற்கு ஒரு நல்ல இடம். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது தென்காசியிலேருந்து கடையம் போகிற அந்த பாதையில் இருக்குது. ஜெபமலைன்னு சொல்லி டிக்கெட் எடுத்தீங்கன்னா அங்கே இறக்கி விடுவாங்க. போய் நல்லா ஜெபியுங்க. ஆவியில் ஏவப்பட்டதுனால இதை உங்களுக்கு போடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அருமையான ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்போ ஜெபமலையில் இருக்கிறேன். இயேசு விடுவிக்கிறார் என்கிற ஜெபமலையில் இருக்கிறேன். இங்கே 3 நாள் ஜெபிக்கிறக்காய் கடந்து வந்தேன். என்னுடைய அனுபவத்தில் தேவன் இங்கே நிறைய காரியங்களை காட்டியிருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா ஜெபிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நீங்கள் தனியாகவும் ஜெபிக்கலாம், குடும்பமாகவும் ஜெபிக்கலாம், குழுவாகவும் ஜெபிக்கலாம். அப்படி நிறைய இடம் இருக்குது. இது நான் நிற்கிறது ஒரு மலை பகுதி. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 மலை இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஜெபிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. இதை குறித்து நமக்கு மாஸ்டர் ஆரோன் ராஜசேகர் ஐயா இருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இந்த ஜெபமலையில் நாங்கள் கூடி ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். பாஸ்டர் வந்தது எனக்கு தெரியாது, நான் வந்தது அவருக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் எங்களை ஒன்றிணைச்சார். இங்கே இடத்துல அநேக விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஜெப மேகம் எங்களை மூடிக்கொண்டதை அந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. மோசே சீனாய் மலையில் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு அங்கே 40 நாள் இருந்தது போல நாங்கள் அந்த மலை மேலே ஏறி ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு மேகத்தை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் இந்த இடத்துல அவருடைய காரியங்களை எல்லாம்
வெளிப்படுத்தி நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ளும்படி பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறாரு. நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, ஆண்டவர் உங்களோடயும் பேசுவாரு. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் காமிப்பாரு, செய்வாரு. கர்த்தரை நம்புற யாருமே வெக்கப்பட்டு போறதில்ல. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்கிற வார்த்தையின்படி இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய ஊழியத்திலையும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒரு வளர்ச்சியை உண்டாக்க இந்த இடத்துல ஆண்டவர் பேசுவாரு. வந்து அவருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்களும் சந்தோஷமா இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் மீத காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். இங்க வந்து தனித்தனியா ஜெபிக்கிறதுக்கு ரூம் இருக்கு. அப்புறம் எஸ்தர் ஜெப மையம் இருக்கு. அற்புத ஜெப கோபுரம் இருக்கு. ஒரு மாவட்டமா நம்ம ஜெபிக்கலாம், மாநிலமா ஜெபிக்கலாம். அதற்கு தனித்தனியா அது இருக்கு. நீங்க தென்காசியிலிருந்து இந்த ஜெபமலைக்கு வருவதுக்கு 20 கிலோமீட்டரு. நீங்க இங்க வந்தீங்கன்னா பெரிய தொகையெல்லாம் கட்ட வேண்டிய, வெறும் 25 ரூபா. 25 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தங்குவதற்கு நல்லா தங்கி எல்லா வசதியுமே நல்லா இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணி தேவனுடைய மகிமையை காணலாம். இது உங்களுக்கு, இது நான் பேருக்காக பெருமைக்காக நாங்கள் போடலை, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை போடுறோம். இதை பார்க்குற எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷமாக இந்த இயேசு விடுவிக்கிற நிறுவனத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.